Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa na'udhu bihi wa natawakkal alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Ya ayyuhan nas ittaqu rabbakum alladhi khalaqa nafsan wahida وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا صدق الله العظيم. எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, உங்கள் அனைவர் மீது ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. இன்னைக்கு இந்த மை இந்தியா ஃபர்ஸ்ட் இயருடைய இந்த வருஷத்துடைய இந்த விழாவுக்கு என்னை அழைத்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்தாருடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதை நான் கோயத்தில் வச்சு நீங்க ஏதாவது பண்ண செய்யணும் வாங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய 25வது ஆண்டு நம்முடைய சில்வர் ஜூப்ளி ஒரு நிகழ்ச்சி நடத்தினேன். அதுக்காக நிறைய பேர் அழைச்சிருந்தேன். எம்பி நம்ம விஜயன்ல இருந்து இன்னும் நிறைய பேர் ஒரு 25 பெரிய பெரிய ஆள்களையும் அழைச்சிருந்தேன். அதுல முக்தார் சாரி அழைச்சிருந்தேன். 2 நாள் வச்சு நடத்தினேன் நிகழ்ச்சி. காலையில இருந்து மறுநாள் நைட்டு மறுநாள் அடுத்த நாள் 2 நாளும் நடத்தினேன். கோயத்தை பொறுத்த வரைக்கும் யாராவது என்னுடைய டிவிஎஸ் ஹைதர் அலி ஸ்பீச்னு போட்டு அடிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். எல்லாமே நம்ம முபாரக் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் நிறைய பேர் நம்முடைய RR பிரியாணி, நம்முடைய தமிழ்செல்வன் சாரு, இன்னும் நிறைய பேர் அங்க வந்திருக்கிறாங்க. நம்மளை வந்து பார்க்காத ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. கோயத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு நான் நம்முடைய இந்தியர்களை ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறேன். ஏதாவது வேணும்னு சொன்னா நான் தான் எல்லாமே செய்யக்கூடிய அளவுக்கு என்னால முடிஞ்சாத செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் சாதாரண நீங்க பார்த்துருக்கலாம் அந்த ஏவில நான் சாதாரண வீட்டுக்கு ஒரு டிரைவரா போய் தான் என்னுடைய 30 வருஷம் சர்வீஸ்ல இன்னைக்கு நான் ஒரு பெரிய அளவுக்கு நான் போல உயர்ந்திருக்கிறேன்னு சொன்னா என்னுடைய உழைப்பு தான் காரணம். அதை மட்டும் முக்கியமாக சொல்லுங்க. ஏன்னா இப்ப உள்ளவங்க எல்லாம் வந்து படிச்சுட்டு வர்றாங்க, வேலை கொடுத்துட்டாக்க அந்த வேலையை மட்டும் அந்த வேலைக்கு உள்ள சம்பளத்தை நம்ம நிர்ணயிச்சு கொடுக்குறோம். 25 50 ரூபாய் 1 லட்சமா கொடுக்குறோம். ஆனா இப்ப படிக்கிற பிள்ளை எல்லாம் வேலைக்கு வந்து சேர்ந்துட்டு அந்த 1 லட்சம் அந்த 50,000 விட்டுருங்க, எக்ஸ்ட்ரா என்ன கிடைக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர ஃபர்ஸ்ட் உழைச்சி காட்டிட்டு முதலாளிட்டு அதிகமா சம்பளம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம்னு சொல்லிட்டு யாருமே ஜெயிக்க அந்த நினைப்பு இல்லை. நாங்கெல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வீட்டுக்கு போகும்போது 10 வண்டியை கழுவுவோம். குளிர்லையும் வெயில்லையும் 10 வண்டியை டெய்லி கழுவுவோம். இன்னைக்கு உள்ள பிள்ளைகள் 2 வண்டி இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்கு வேலைக்கு வர மாட்டேங்கிறாங்க, வேலை பார்க்க மாட்டாங்க. இதை ரொம்ப தெரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா இந்த கோயத்துல இருந்து வந்திருக்கிறாப்புல நம்முடைய சகோதரர் இருக்கிறாங்க. அதனால வந்து இதை நான் உண்மையை சொல்றேன். ஏன்னா எல்லாரும் வெளிநாடு வரணும், சம்பாதிக்கணும், அந்த ஆசையும் தான் இருக்குது. ஆனா வந்ததுமே உடனே நான் பெரிய லெவல்ல போகணும்னு சொன்னா அது வந்து நீங்க தோல்வி அடைஞ்சிருவீங்க. ஜெயிக்கிறதுக்கு சாதாரண விஷயம் இல்லை. இது படம் இல்ல. 3 மணி நேரத்துல அது ஜெயிச்சு காட்டிட்டு அவன் ஜெயிச்சுட்டு போறது அதை பார்த்து வீணா போயிருக்கிறீங்க. உண்மையா ஒரு மனுஷன் ஜெயிக்கணும்னு சொன்னா குறைஞ்சது ஒரு 20ல இருந்து 30 வருஷம் ஆகும். அந்த நேரத்துக்கு நம்ம ஜெயிக்கலன்னு சொன்னா கண்டிப்பா அவன்கிட்ட ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு, ஏதோ ஒரு வீக்னஸ் இருக்குன்னு நினைச்சுக்கிற அப்படிதான். இன்னைக்கு வந்து நீங்க பார்க்கலாம், அரபு நாட்டுடைய சட்ட திட்டங்கள் வந்து ரொம்ப கடுமையா இருக்கும். ஏன்னா யாராவது ஒரு தப்பு பண்ணா, யாராவது ஒரு கொலை செஞ்சுட்டா, அல்லது யாராவது ஒரு திருடிட்டா, இல்ல ஏதாவது பலாத்காரம் பண்ணிட்டா அவங்களுக்குன்னா கிடைக்கிற தண்டனை இருக்கு பாருங்க. அந்த தண்டனைக்கு பயந்து அங்க வர்றவங்க எல்லாம் இங்க அநியாயமா பண்ணிக்கிட்டு இருக்கிறான் பாருங்க, அவன்லாம் அங்க வந்து அப்படியே கப்சிப்பு ஆயிடுறான். அந்த அளவுக்கு அந்த சட்டத்துடைய அந்த தண்டனையை பயந்து இன்னைக்கு வந்து ரொம்ப நீங்க வந்து யாராவது ரொம்ப மோசமான நிலைமையில இங்க இருக்கிறவனா அவனை பிடிச்சி நீங்க குவைத்துக்கோ சவுதிக்கோ இல்லை கத்தாருக்கோ எந்த நாட்டுக்கோ அனுப்பி வைங்க, அவன் நல்ல பிள்ளைய திரும்பி வர்றானா இல்லைன்னு நீங்க பாருங்க. இங்க உள்ள துடிதுடிப்பா வீணா போய் சாரையும் அடிச்சு அவன் பொண்ணுகள் பின்னாடி போறவன் ஏதாவது கெட்ட வழியில இருக்கிறான்னு வைங்க, அவனை தயவு செய்து அவனை பிடிச்சி அனுப்பி வச்சிருக்காங்க. ஒரு 2 வருஷம் இருந்தா போதும் அவன் உங்களுக்கு நல்ல பிள்ளையா திரும்பி வரும். அந்த அளவு அங்க அந்த சட்டத்திட்டம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அநியாயமான சட்டங்களை வச்சுக்கிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. இதை பத்தி பேசணும் நேரம் இல்லை என்ற அடுத்தது அண்ணன் வர்றாங்க. அதனால வந்து
ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்படி சொல்லணும்னு தெரியல. மை இந்தியாவுடைய நிறைய அதனுடைய நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது அவர் பேசுற பேச்சு, அவருடைய கேட்கிற கேள்வி எல்லாம் பார்க்கும்போது இந்த என்ன சொல்றது, தப்பு பண்ணும் தடுமாறுவா பாருங்க. அப்ப நினைக்கும் போது தான் தெரியுது இவன் பயங்கர மோசமான ஆளுன்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க வேண்டியது. இவன மாதிரி ஆள்னா கண்டிப்பா அங்க இருந்தா கண்டிப்பா கையை வெட்டும் அல்லது தலை வெட்டி கண்டிப்பா அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். ஆனா இங்க எல்லாமே காசு. பாவம், ஒரு மனுஷன் யாராவது தப்பு பண்ணா, யாராவது ஏதாவது பண்ணான்னு சொன்னா காசு இருந்தா அவன் வெளியே வந்துடுறான். அதனால நினைக்கும் போது இந்தியாவுடைய சட்டத்திட்டத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது. இறைவன் சொல்றான் 103வது அத்தியாயத்துல அத்தியாயத்துல இந்த குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். அழகான வசனம். 103வது வசனத்துல ஒரே மூணு வசனம் தான். இந்த வசனம், இந்த 3 வசனத்திலேயே எல்லாமே அடங்கிறது. வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. இறைவன் சொல்றான், காலத்தின் மீது சத்தியமாக. இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், எல்லா மனிதர்களும் இந்த உலகத்துல படைக்கப்படுற அத்தனை மனிதர்களும் நஷ்டவாளிகளா பறக்கிறாங்களாம். காலத்தின் மீது சத்தியம், இறைவன் எல்லாத்து மீது சத்தியம் பண்ணி சொல்றான், இந்த உலகத்துல படைக்கப்படுற அத்தனை பேரும் நஷ்டவாளிகள் என்று. அப்போ நம்ம எல்லாரும் படைக்கப்படுறோம்னா நஷ்டவாளின்னு சொன்னா, அப்ப யாரு சொர்க்கம் போறது, யார் நரகம் போறது? ஏன் இந்த நரகத்தையும் சொர்க்கத்தையும் படிச்சாங்க இறைவன்? எனக்கே யோசிச்சீங்களா? இப்ப நீ சொல்லிட்டீடா, அப்ப என்னடா இப்ப நாங்கெல்லாம் நஷ்டவாளியான்னு கேட்டா இல்ல. அடுத்தது சொல்றா, இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். அழகா சொல்றான், இல்லல்லதீன ஆமனு, யார் இறைவனை நம்புகிறார்களோ, யார் இறைவன் சொன்னதை செய்கிறார்களோ இவர்களை தவிர. அமல் சாலிஹாத்தி, நல்ல அமல்கள். யாருக்கும் பயப்படக்கூடாது. அமல்கள், நம்மட பணம் இருந்தா நிறைய செய்யலாம். பணத்தை வச்சுக்கிட்டு அநியாயமா அங்க கொளுத்தி விடுறான், இங்க ஆத்துல தள்ளி விடுறான், இங்க எல்லாம் எரிஞ்சு போகுது இந்த பணம்னா. எவ்வளவு ஏழைகள் வழி இல்லாம, சாப்பாடு இல்லாம எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாங்க. அந்த மனிதர்களுக்கு அள்ளி கொடுத்திருந்தா அவனுக்கு சொர்க்கம் கிடைக்குமா? நாய்களா கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? எவ்வளவு ஏழைகள் ஒண்ணு வீட்டை விட்டு உன் பக்கத்து வீட்டுல ஒண்ணு நீ மட்டும் கறிச்சோரை அதையும் திண்டுகிட்டு நீ வாழ்றிய. பக்கத்துல எத்தனை ஏழைகள் இருக்கிறான், ஒரு நாளாவது என்னைக்கா யோசிச்சியா? இறைவன் சொல்றான், நம்பியல் நாய் சொல்றான், நீ கறி குழம்பு வச்சேன்னு சொன்னா பக்கத்துல உள்ளவனுக்கு அதுக்கு வாசம் போற வீடு இருந்துச்சா அந்த வீட்டுக்கு நீ கறி குழம்பு கொஞ்சம் தண்ணியை ஊத்தியாவது கொஞ்சம் அதிகப்படுத்தி அவங்களையும் கறி குழம்பு கொடுத்துட்டு நீ சாப்பிடுன்னு சொல்றான். அப்படிப்பட்ட இறைவன், இந்த இறைவனை நம்ம அதான் சொல்றோம், வத்தவாஸவ் பில் ஹக்கி வத்தவாஸவ் பிஸ் ஸப்ர். அதனால சொல்றேன், இந்த இறைவன் இந்த வசனத்தை ஓதி பாருங்க. இந்த வசனத்துடைய அர்த்தம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதனால தயவு செய்து இந்த 3 வசனத்தை இதை கடைபிடிச்சாலே உங்களுக்கு இறைவன் சொர்க்கத்தை பெரிய, அது நல்ல ஒரு சொர்க்கத்தை உடைச்சு வச்சிருக்கிறான். அந்த சொர்க்கத்துக்கு எல்லாம் போகணும். சரியா? அதனால பேசுறது அதான் சொன்னால, என்னுடைய யூடியூப்லயோ இல்லாட்டி என்னுடைய சோசியல் மீடியாவிலயோ டிவிஎஸ் ஹைதர் அலி ஸ்பீச் இருக்குது. நான் நிறைய பேசியிருக்கிறேன். கோயத்துக்கு வர்றவங்க ஆன்மீகவாதியா இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, சினிமாக்காரராக இருந்தாலும் சரி, எல்லாருமே என்னுடைய ஆபீஸுக்கு வந்துட்டு தான் போவாங்க. அதுல அண்ணன் திருமாவளவன் 2-3 வாட்டி வந்திருக்கிறாங்க. என்னுடைய சேர்ல உட்கார்ந்துட்டு போயிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த அண்ணனே இங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எனக்கு என்ன தெரியும். அதனாலதான் அவங்களுக்கு முன்ன பேசுற சொல்லி நம்ம முக்தா சார் எனக்கு இந்த வழி கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, பேசுவாங்களா பேச முடியாது தெரியாது. இன்ஷா அல்லாஹ் நானும் வழி விட்டு அந்த அண்ணன் பேசுறதுக்காக நானும் வழி விட்டு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய மீடியா எல்லாரும் பாருங்க. என்னுடைய ஸ்பீச்சை நான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசியிருக்கிறேன். அதுல நிறைய விஷயம் உங்க பிள்ளைகளுக்கு நிறைய ஒரு இது பண்ணிருக்கிறேன். இன்னைக்கு காலையில கூட இங்க உள்ள அம்பேத்கர் இயக்கத்துல கஸ்பா இயக்கத்துக்காரங்க அந்த பையன்களை சந்திச்சாங்க. அவங்கெல்லாம் என்னுடைய அந்த வெப்சைட்டை பார்த்துட்டு, என்னுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு என்னுடைய சந்திச்சு எங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னாங்க. அவர்களுக்கும் நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி உங்கள் அனைவருக்கும் சொல்றேன், உங்கள்ட்ட நிறைய பணம் இருக்குது. பணம் இருந்து தொழில் செய்ய தெரியல, பணம் இருந்து என்னால எந்த தொழில் செய்ய தெரியல, அவர்களை என்று அனுப்புங்க. அவர்களுக்கு தொழிலை செஞ்சு அவர்களுக்கு தொழிலை கத்து கொடுத்து அவர்களை நல்ல மனிதராக ஆக்கி காட்டுறேன். அதே மாதிரி பணம் இல்ல, என்ற பணமே இல்ல, ஆனா எனக்கு நல்ல ஒரு தொழில் தெரியும், அந்த தொழில நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு யாருக்காவது ஆசை இருந்தா என்னுடைய நம்பர் இருக்கு, என்னுடைய கான்டாக்ட் பண்ணுங்க. அவர்களுக்கு நான் தொழிலையும் கத்து கொடுத்து என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு அவங்களையும் நான் பெரிய ஆளாக்கி கொண்டு வர்றேன். இதுதான் எனக்கு தெரிஞ்ச
நன்றி நன்றி. நான் முக்தாருக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு நான் வந்து இந்த வேலூர்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறேன். உங்களுக்கு எனக்கு பேசக்கூடிய சான்ஸ் கொடுத்துறாங்க. அடுத்தபடியா இன்ஷால்லா கஸ்மா இயக்கத்துடைய அவங்க அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கிறாங்க. அவங்களுக்காக நான் ஒரு நாள் கொடுத்துருக்கிறேன். அங்க வந்து நான் நிறைய பேசுவேன். இங்க முக்கியமான ஆள்கள் பேசுவதற்காக என்னுடைய நேரத்தை விட்டு என்னுடைய இதை விட்டு நான் விட்டு கொடுத்துட்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.